Hello friends, welcome back to Aruvi Tech News. இப்போ நம்ம சேனல்ல ரெண்டு ரெக்யர்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். ஸோ ரெண்டுமே இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா உடனே அப்ளை பண்ணுங்க. ஸோ ஃபுல் வீடியோவும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. அப்பதான் எப்படி அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நிறைய ரெக்யர்மெண்ட் எல்லா கம்பெனி மல்டிநேஷனலா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா மிடில் லெவல் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் நிறைய ரெக்யர்மெண்ட் போட்டுட்டே இருக்காங்க. ஸோ அதனால நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்க. புதுசா வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல போற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸ் இல்லை இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா காக்னிசன்ட்ல இருந்து அசோசியேட் ப்ராஜெக்ட்டுக்கான ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க. இது சென்னைக்கான ரெக்யர்மெண்ட். ஸோ இதுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒர்க் லொகேஷன் சென்னையில தான் இருக்கும். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பிஇ கிராஜுவேட்டு, எம்சிஏ கிராஜுவேட் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ரெக்யர்மெண்ட் கேதரிங் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதாவது என்னன்னா இவங்க சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளை அப்படியே கொடுத்துருக்காங்க. ரெக்யர்மெண்ட் கேதர் பண்ணுறது, அதை அனலைஸ் பண்ணுறது, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் பண்ணி அதுக்கு அனலைஸ் பண்ணி டிசைன் ப்ரிப்பேர் பண்ணுறது, கோடிங்கு டெஸ்டிங் இந்த ப்ராசஸில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகணுன்னாலுமே எனி டிகிரி முடித்தவங்க நீங்கள் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முன்னாடிலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கிறவங்களாம் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க தான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ளே போகணும் அப்படின்லாம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் பிரேக்அப் பண்ணி பைத்தான்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்ததுனால எல்லா இடத்துலையுமே இப்போ பைத்தான் ட்ரெமாண்டஸ் ஓப்பனிங்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் எனி டிகிரி முடிச்சிட்டவங்க நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இல்லைனாலுமே லேர்ன் பண்ணிட்டு ஒரு சாஃப்ட்வேருக்கு போறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டிடியூஷன்ல அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். இங்க நீங்க சி பிளஸ் பிளஸ், ஜாவா, மெயினா பைத்தான், டேட்டா சயின்ஸு, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெப் டெவலப்பருக்கான ரெக்யர்மெண்ட் இப்போ நிறைய எடுத்துட்டு இருக்காங்க. நானுமே நிறைய வீடியோஸ்ல போடும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், இது போக ஆங்குலர், ரியாக்ட், ஜேசஸ் உங்களுக்கு கத்துக்கணும் அப்படின்னா இது உங்களுக்கு ஃப்ரெண்ட்லி என்வரான்மெண்ட்ல நீங்க கத்துக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இங்க நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் காட் பிளேஸ்டு மல்டிநேஷனல் கம்பெனில பிளேஸ் ஆயிருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட்லி என்வரான்மெண்ட்ல வித் ப்ராஜெக்ட். நீங்க இப்போ வேலைக்கு போகல, அதாவது நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் வேணும், நீங்க 2018-19 பேட்சா இருந்தாலும் நீங்க நான் உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்டும் நாங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்கனால அந்த ப்ராஜெக்டே நீங்க உங்க ரெஸ்யூம்ல போட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி தரணும். ஸோ கோர்ஸ் பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோட நம்பரை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ரெக்யர்மெண்ட் பார்க்கலாம். ரெக்யர்மெண்ட்ஸ் கேதரிங்கு, டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஃபேஸஸ், கோடிங் பற்றிலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. அவங்க ஃபுல்லாகவே அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் ஃபுல்லாக ஓவராலாக கோத்ரூ பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை நவுன்ற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே இட் வில் கோ ஃபார் தி நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். இங்கே கேண்டிடேட் ப்ரைவேசி நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணுங்க. ப்ரொசீட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்லோடு எ ஃபைல்னு கொடுத்துருக்காங்களா. உங்களோட சிவியை, அதாவது உங்களோட ரெஸ்யூம், அது டாக்குமெண்ட்டாவோ இல்லை டாக் எக்ஸோ இல்லை PDF ஃபார்மேட்டில் மோஸ்ட்லி அனுப்புங்க. ஆனால் மேக்ஸிமம் சைஸ் 2 MB தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வேர்டில் போடும்போது நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சில நேரம் என்ன இருக்குன்னா ஓவர் ரைட் ஆகிருக்கும், இல்லைன்னா அலைன்மெண்ட் கரெக்டாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி அனுப்புறது பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ அப்லோட் பண்ணிட்டு ரெஸ்யூமை, உங்களோட ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, இமெயில் அட்ரஸ்ஸு, பிரைமரி கான்டாக்ட் நம்பரு, ப்ரீவியஸ்லி எம்ப்ளாய்டா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ்லி எம்ப்ளாய்ட் பை காக்னிசன்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, அதர்வைஸ் நோ கொடுங்க. இஃப் எஸ் எம்ப்ளாய்டு நம்பர் கேட்டிருக்காங்க. டோட்டல் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்லைனா 0 கொடுங்க. என்னென்ன ஸ்கில் செட்லாம் தெரியும், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிஇசி, ஜாவா, பைத்தான், இதில் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொரு ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா BSc, BCA கிராஜுவேட்ஸுக்கான ஒன்லி அவங்க மட்டும் தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்ஜினியரிங் ஹியரிங் ப்ராசஸ் ITC Infotech ஃபர்தர் ரோல்ஸ் இன் இன்ஃப்ரா டெஸ்டிங் ADM ரோல்ஸ்க்காக எடுக்கிறாங்க. நான் இன்ஜினியரிங்னோடனே நீங்கள் நான் டெக்னிக்கல் அப்படின்றது இல்லை,
இது இல்லாமலே ஆக்சுவலா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலும் டெஸ்டிங் அந்த மாதிரி எடுக்கிறத வந்து அவங்க நான் இன்ஜினியரிங் இது போட்டிருக்காங்க. அதனால இது கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. இது இன்ஜினியரிங் இது டெக்னிக்கலே தான் ஒர்க் பண்ண போறீங்க. ஓகேவா? ஆனா ரொம்ப லாங்குவேஜஸ் பத்தி சி பிளஸ் அந்த மாதிரி தெரியும். ஓரளவு நீங்க பேசிக்ஸா ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு இங்க ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பிஎஸ்சியில் சிஎஸ், ஐடி, எலக்ட்ரானிக்ஸ், பிசிக்ஸ், மேக்ஸ், எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்க, பிசிஏ முடிச்சவங்களே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் அவங்க ஓப்பனிங்ஸ் வந்து நம்பர் ஆஃப் பொசிஷன் வந்து 150 கொடுத்துருக்காங்க. 2021 பேட்ச் வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். 60% இருக்கணும். 10th 12th கிராஜுவேஷனில் 60% இருக்கணும். இப்போ லைவ்ல, அதாவது இப்போ நீங்கள் முடிச்சிட்டீங்க, டிகிரி முடிச்சிட்டீங்க, இல்லை டிகிரி முடிக்க போகிறவங்க இது வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண செமஸ்டரில் அரியர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 year கேப் வந்து அலோடு. உங்களோட கிராஜுவேஷன் இப்போ உங்களோட இயர் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 10th இருந்து தான் ஏதாவது கேப் இருந்துச்சுன்னா பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேப் 1 year தான் அலோடுன்னு கொடுத்துருக்காங்க. சிடிசி பார்த்தீங்கன்னா 3.25 lakh per annum. லொக்கேஷன் பெங்களூர் அண்ட் கோயம்புத்தூரில் உங்களுக்கு லொக்கேஷன் இருக்கும். ஆன்லைன் விர்ச்சுவல் ஹியரிங் ப்ராசஸ் தான். இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு வைப்பாங்க. நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணோடனே உங்களுக்கு டெஸ்ட் மெயில் வந்து அனுப்புவாங்க. ஆன்லைன் ஆப்டிடியூட் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் காக்னிட்டிவ் டெஸ்ட் ப்ளஸ் ரிட்டன் இங்கிலீஷ் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 hour டியூரேஷன். டெக் இன்டர்வியூ இருக்கும், அப்புறம் ஹெச்ஆர் இன்டர்வியூ இருக்கும். We are looking at immediate joiners in the month of April and the assessment process will be expected in the month of March for 2021 batchக்கு. இப்போ இந்த மந்த் ஆஃப் மார்ச் இப்போ நமக்கு நடந்துட்டு இருக்கு. நீங்கள் இப்போ அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஏப்ரலில் ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வெர்பல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் வந்து மஸ்ட்ன்னு கொடுத்துருக்காங்க. 24/7 ஷிஃப்ட் இருக்கும். லாஸ்ட் டேட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்சுவலாக நான் இப்போ தான் போடுறேன். நாளைக்கு வந்து லாஸ்ட் டேட்டு. அதனால் முடிஞ்ச அளவு பார்க்குறவங்க உடனே அப்ளை பண்ணிடுங்க. உங்களோட ஃபுல் நேம் கொடுங்க, இமெயில் ஐடி கொடுங்க, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, செகண்டரி கான்டாக்ட் நம்பர், உங்களோட பேரண்ட் நம்பர், யாராவது அம்மா அப்பாவோட நம்பரை கொடுத்துக்கோங்க. பிஎஸ்சியா பிசிஏ கிராஜுவேட்டான்றது சொல்லுங்கள். இவர் யூஜி டிகிரி காலேஜ் நேம், எந்த காலேஜில் முடிச்சிங்க, காலேஜ் சிட்டி எங்க, காலேஜ் ஸ்டேட் எங்க, எந்த இயர் பாஸ்ட் அவுட்டு, யூஜியில் என்ன ஸ்பெஷலைசேஷன் நீங்கள் அப்படின்றது கொடுங்க. இது 10th கிளாஸ் வந்து பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அப்புறம் 12th பர்சன்டேஜ், யூஜி டிகிரி பர்சன்டேஜ். Do you already hold any offer from any other organization? நீங்கள் வேறு எதுலையாவது கம்பெனியில் ஆஃபர் லெட்டர் வச்சுருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, அதர்வைஸ் நோ கொடுங்க. ஓகே, ஸோ இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய வீடியோஸ் நான் இன்னும் ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, நான் அப்லோட் பண்ணுறேன். நல்லா எழுதுங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னா அந்த சண்டே கூட நிறைய பேருக்கு ஜோஹோ இன்டர்வியூ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ நான் நாளைக்கு வந்து அந்த மெயில் ரிசீவ் ஆனதையும் அதுக்கு என்னன்றதை நான் போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பை, டேக் கேர். வில் see you on next video.